மா அம்மா மா மா அம்மாவா? எங்கடா போன? எங்கடா போன? சொல்லுடா. எங்கடா போன? சொல்லி தொலையேண்டா. அந்த பொண்ணு என்ன திட்டின நியூஸ் உனக்கு எப்படியே வந்திருக்கும். அது ஓகே. நான் ஸ்டேஷன் போன விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? அப்பா பேச்ச மத்தாம ஒழுங்கா சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்குடா போன? சொல்றா. மா முதல்ல தொடப்பத்தை கீழே வைமா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸ்டேஷனை இடிக்க போறேன்னாங்க, அதான் சுற்றி பார்த்துட்டு வரலான்னு போனேன். அவ்வளோதான். இது புரியாம என்ன போட்டு அடிச்சிட்டு இருக்கா. போடா போ. எனக்கா புரியல? நைட்டு சோறு தின்ன வரவேல அப்பவா விஷத்தை வச்சு ஊட்டுறேன். எவ்வளோ நேரடா வெயிட் பண்ணுறது? டேய் நீ வேற ஏன்டா? வழக்கம் போல் எங்கள் அம்மா புலம்ப ஆரம்பிச்சிச்சு. நைட்டு எங்கே போனேன், எங்கே இருந்த, கண்ட பரதேசிங்க கூடலாம் ஊர் சுற்றிட்டு இருக்கேன், செம்மையாக கத்த ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் சமாளித்து குளிச்சுறதுக்குள்ள அப்பப்பப்பா. அதனால தான் மச்சான் நான் வீட்டுக்கே போகிறதில்ல. நம்மளாம் வீட்டுக்கு போனோம் கட்டிலோட கட்டி வச்சு வீட்டையே பூட்டி வச்சிருவாங்க. எதுக்கு வயசான காலத்தில் அவங்க தொல்லை கொடுத்துட்டு? நான் மச்சான் சொல்கிறேன். அப்போ 2 பேருமே வீட்டுக்கே போகலையா? சரிதான். என்ன பிளானு? இப்போ எனக்கு ஒரு ஃபோன் வேணும். ஏன் மச்சான் குளிக்கும் போது ஃபோனை தண்ணியில் போட்டியா என்ன? டேய் நான் முட்டை கலங்கிச்சா? நேற்று என்னடா சொன்னீங்க? அந்த பொண்ணு என்ன கலாச்சாரம், நம்மளும் ஒரு புது மொபைல் வாங்கி அந்த பொண்ணை கலாய்க்கலான்னு சொன்னீங்களா இல்லையா? நான் மன்ட்டிங்களா? அட டேய் ஏண்டா நேற்று நைட்டு நீ சொன்ன கதையோட எல்லாத்தையும் மறந்துருப்பேன்னு பார்த்தா திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வரான் பார்த்தியா? அப்போ சூட்டோட சூட்டாக பேசும்போது மட்டும்தான் பண்ணிடுவேன் கிழிச்சிருவேன் பேசுவீங்க. ஒரு 2 நாள் ஆற போட்டால் அதை அப்படியே மறந்துட வேண்டியது. அப்போ நான் அசிங்கப்பட்டதெல்லாம் அப்படி இல்லை மச்சான். டேய் மூடுறா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு பண்ண தப்ப நம்மளும் ஒரு வாட்டியாவது பண்ணுறோம், புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி காதல் வேணாம், கத்திரிக்காய் வேணாம். கரெக்ட் மச்சான். இனிமே நீ எதுக்கு ஃபீல் பண்ணோம்? உன்னால நாங்க எதுக்கு ஃபீல் பண்ணோம்? அதான் அந்த பொண்ணை தூக்கி போகணும்னு நினைச்சல. விடு மச்சான். இனிமே நமக்குள்ள நோ லவ், நோ டென்ஷன், டோட்டலா டைம் வேஸ்ட் மச்சான். ஜாலியா இருப்போம்டா. அடிங்கடா. என்ன மச்சான் நரம்பு தளர்ச்சியா? அவளை கண்டிப்பாக கலாச்சிருவோம்ல. காலாய்க்கிறேன்டா. மச்சான் உன்னை நம்பி தான் வந்திருக்கேன். கையில் வெறும் 300 ரூபா தான் இருக்கு. எத்தனை ஃபோன் கிடைக்குமா? அட பாவி, இங்க வெறும் 30 ரூபாய்க்கே ஃபோன் கிடைக்கும்டா. 4000, 4500, 5000. 4000, 4500, 5000. அண்ணே இதுக்கும் கம்மியாலாம் இல்லையாண்ணே? 1500 ரூபாய் கம்மிட்டுமா? அண்ணே அதுக்கும் கம்மியா? அதுக்கும் கம்மினா ஒரு 100, 150 பார்க்கலாமா? அவ்வளவு சீப்பாலாம் வேணாண்ணே. ஹை ரேஞ்சா ஒரு 300 ரூபாய்க்கு. என்னப்பா காலங்கத்துல வேணா ஒண்ணு பண்ணலாம். 1300 ரூபாய் கடைசி ரேட்டு முடிச்சிடலாமா? அண்ணே சத்தியமா என்கிட்ட 300 ரூபா தான் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மொபைல் கொடுங்க. ஏய் கிளம்புன போல காலங்கத்துல வந்து காண்டேத்திக்கிட்டு. நாங்களாம் வந்தோம், நீ தானே போறவங்கள வாங்கன்னு கூப்பிட்ட. மாப்பிள இவன் மண்டைய பார்த்தா ஆமா மண்டை மாதிரி இல்ல. ஏய் டேய் வாடா வாடா கிளம்புடா. போடா சைனா செட். போனாலும் போடா டேய் போடா. சரி சரி. நீங்க கேட்ட போன் இந்தாங்க. இது போனா? எங்க யார்ட்ட விளையாடுறா? ஏங்க போனை காட்ட சொன்னா போன்ல இருக்க பேட்டரி கழட்டி காமிக்கிறீங்க. அண்ணா நீங்க கேட்டீங்க டச் வித் 4G. அதான் இது சுத்தம். இத்தனோண்டு இருக்குது. இது உனக்கு 4G-யா? போட்டேன். டேய் மச்சான். டேய் டென்ஷன் ஆகாத. மச்சான் நீ டென்ஷன் ஆகாத. போனை காட்ட சொன்னா டேப் ஆடுற மாதிரி பாரு. எடுத்து அள்ள வேணாம். மச்சான் மாமா மச்சான். இவனா ஒரு ஆளா இருக்கு. பையா. ஏண்டா நீ போட்ட அவங்க முன்னாடி அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஒண்ணா சேர்ந்தான்னு வச்சுக்க பொளந்து கட்டிட்டு பண்ணுங்க. இந்த பார் நான் சொல்றது கேளு. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணு. நம்ம நல்லா சம்பாரிச்சு அவளை விட பெரிய பணம் வாங்குறோம். சொல்லு மச்சான். ஓவர் டென்ஷன் ஆகல. நல்லா தான்டா சொல்லிட்டு இருக்கேன். அவன் எங்கடா போறான்? எங்க போறான்? அவருக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். டேய் சொல்றா. ஏன்டா நீ சொல்லிட்டு அடிக்க மாட்டேடா. முன்னாடி விரட்டி வரான்டா. ஓடுடா ஓடு. இங்க போடா. ஏய் ஓடு ஓடு. ஏய் ஓடுல மாட்டே. நிக்காதடா. நிக்காத. ஓடு ஓடு ஓடு. டேய் கருவண்டி நில்றா. ஐயோ நிக்காம தோற்றானே. போடா போடா போடா. டேய் சுடா கேளுடா டேய். இந்த போன் அப்படி ரொம்ப லைட்டா இருக்கு. என்னடா வெயிட்டே இல்லாம இருக்கு?
ஐயோ என்ன பண்றது? எப்படி தப்பிக்கிறது? ஒரு கட்டி வச்சிருக்காங்களே. முடிஞ்சது. பகல்லே இவ்வளவு கொடூரமா இருக்கானே. என்னடா என்னடா? நான் ம் ம் ஒரு நிமிஷம். எங்கடா போனு? டேய் இதுக்காடா 50 கிலோமீட்டர் துரத்திட்டு வந்த? லவ்வர் கிஃப்ட்ல எப்படி ப்ரோ விடுறது? உனக்கெல்லாம் லவ்வரா? ச்சே. ஒன்னு செய்யட்டுமா? இதுக்கு மேலேயுமா அவனை செய்ய போற? இல்ல ஒன்னு பாக்கி இருக்கு. என்னடா? நானும் உங்களை மாதிரி ஒரு திருடன் தான். என்ன உங்கள் லவ் மேட்ருக்கு ஒரு ஃபோன் வேணும், அவ்வளோதானே? அண்ணே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு பத்தியா? தாமச்சி இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. நான் ஒருத்தரை காட்டுறேன். இப்போ என்கிட்ட பண்ணீங்களே அதை சரியாக பண்ணீங்கன்னா ஃபோனும் பார்க்கலாம், காசும் பார்க்கலாம். என்ன சொல்கிறீங்க? அண்ணா 3 பசங்க மாட்டியிருக்காங்க, எங்கே அனுப்பிச்சி விடுறது? ரிச்சுக்கு வேணாண்டா, ப்ரோனுக்கு அனுப்பிச்சுடு. இது வரைக்கும் பெருசா என்ன தட்டி இருக்கிறீங்க? பெருசா எதுவும் தட்டினது இல்லண்ணா. கஷ்டத்துக்கு சின்ன சின்ன மொபைல் தட்டியிருக்கண்ணா, அவ்வளவுதான். நினைச்சேன் உங்க மோர்கிட்டய பார்க்கும்போதே தெரியுதே சோத்துக்கு செத்த பசங்க மாதிரி இருக்கிறீங்கன்னு. முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஃபோனை அடிக்கணும்னு ஆரம்பிச்சிட்டா சும்மா கூட சாதாரண ஃபோன் அடிக்கூடாது. ஒன்றும் தெரியாமல் கை வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. ஃபோனு எங்கெல்லாம் இருக்குன்னு முதல்ல இறங்கி பாருங்க, அப்புறம் செய்யுங்க. தட்டினா கம்பெனி போனால் பார்த்து தட்டுங்க, அப்போதான் உங்களுக்கும் பெருசாக கிடைக்கும். அண்ணே இருக்கிறதே 2-3 கம்பெனி தான். அதில் எப்படி நான் நல்ல மாடலாக தட்டுறது? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாம்சங், நோக்கியா மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது தெரியுமா? மைக்ரோமேக்ஸ், XTL, XTC, இண்டெக்ஸ், கார்பன், லாவா, நினோவா, வீடியோகான், ஆக்சஸ், ஓஐ, விவோ, ஓப்போ, டெல், ஐகான், மோட்டோ, மைக்ரோசாஃப்ட், பிளாக்பெரி, சோனி, டொஷிபா, பேனாசோனி, பிலிப்ஸ், எல்ஜி, ரிலையன்ஸ். இப்போ ம் ம் ஜியோ. கைக்கு கிடைச்சது கடைக்கு எட்டாம போச்சே. மச்சி ஃபோனை தட்டுறதுக்கு புத்தி மட்டும் இருந்தால் பத்தாது, வேற பைக்கும் வேணும். ஐயோ பயப்படாத பயப்படாத. எந்த ஆங்கிலுமே பைக் மாதிரி தெரியலையாடா. ஏ டேய், பேரிச்சம்பளம் சாப்பிட்றதுக்கு பல இரும்பு கேட்கல, நான் கேட்டது பைக்கு. எஸ். ஏய் ம்? நான் திமிரா? உனக்கு கொழுப்பா? இதான் பைக்கு. எழுதி போடுறா, ஒன்றும் தெரியல. டேய் வெள்ளத்தில் அஷ்னு வரும்போது பழப்பழம் தான் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பழசாயிடுச்சு. கொஞ்சம். ரெடி பண்ணால் சரியாயிடும் மச்சான். இதெல்லாம் ஒரு மேட்ரா? முதல்ல ஸ்டார்ட் பண்றா நீ. அம்மன் ஸ்டார்ட். கஷ்டப்பட்டு அம்மாட்ட காசு சார் பண்ணி பைக் ரெடி பண்ணிருக்கேன்டா. என்ன ரெடி பண்ணிருக்க? ஸ்பீடே இல்ல. இந்த ஸ்பீடு போதும். ஏய் நிப்பாட்டா நிப்பாட்டா. ஏய் மச்சான் ஸ்பீடா போகுது. என்னடா அங்க ஒருத்தன் டேங்க் கவர்ல ஃபோன் வச்சு பேசிட்டு இருக்கான்டா. அவனே பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கான். அவன் காசுல போன் வச்சிருப்பானா? செய்யலாமா வேணாமா சொல்லு. டேய் வண்டி திருப்படா. சரி சீக்கிரம். டேய் அதோ பாரு. சீக்கிரம் போடு போடு. எக்ஸ்கியூஸ் சார். சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்கு தெரியுமா? கொடுங்க ஒரு நிமிஷம். சார் இந்த அட்ரஸ் கொஞ்சம் எங்க இருக்குன்னு நேரா போய் லெஃப்ட் எதினா திரும்பினீங்கன்னா ஏய் 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 ஏன் அமுக்குடி லைன்ல இருக்கடா? போடா போடா. டேய் நான் பேசுறேன்னா அவன் ஆளை மாத்திடுவாடா. நான் சீக்கிரம் போடா போடா. மச்சான், அடிச்ச மொபைலை ரொம்ப நேரம் கையில் வைக்க வேணாம், சிம்மை கழட்டி தூக்கி போடு. அதுக்கு முன்னாடி மேரி கிட்ட ஒரு சின்ன பாக்கி இருக்கு.
கரெக்டாக பண்ணிடுவோம்ல கன்ஃபார்மா அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்கிட்ட எல்லாம் பேச ஒன்றும் இல்லை, வழி விடு. ஏய், அன்னைக்கு நீ பேசும்போது நான் 3 கேட்டல, ஓரமாவா? அன்னைக்கு நீ பேசினதுக்கு நான் பதில் பேசினேன், அவ்வளோதான். ஓ, இப்போ கூட உன் திமிரு அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. உன்ட்டெலாம் பேசவே கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படியே விட்டா உன்னை யார் தான் திட்டுவா? பணம் இருந்தால் தான் அப்போ பசங்களை பார்ப்பீங்க, இல்லைன்னா அப்படியே ஏண்டி உன்னெல்லாம் எப்படி ஆரம்பிச்சு திட்டுறதுன்னே தெரிலடி. உன்னை லவ் பண்ணதுக்கு என்னென்னலாம் கோமாளித்தனம் பண்ணி பார்த்தேன்னு நினச்சாவே எனக்கே என் மேலே வெறுப்பாக இருக்கு. ஏண்டி ஃபோன் கூட போய் கம்பேர் பண்ணுற? நானும் ஃபோனும் ஒன்றா? இல்லை ஃபோனை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கு போறியா? ஃபோனுன்றப்போ தான் ஞாபகம் வருது, உன் ஃபோனை கொஞ்சம் காட்டு. அடச்சி காட்டு. ஓவர் சீனு. ஐயோ, என்ன மாடல் இதெல்லாம்? கம்பெனிக்காரனே மறந்துருப்பான் போல இருக்குது. பழன்னு இருக்குதுல்ல. அன்னைக்கு நீ என் ஃபோனை தூக்கி போட்டு வச்ச மாதிரி இன்னைக்கு நான் உன் ஃபோனை தூக்கி போட்டு வச்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் எனக்கும் வித்தியாசமே எல்லாம் போயிடும். இப்படி அன்னைக்கு என்ன சொன்ன? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கவான்னு கேட்டல. இப்போ நான் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா? வரட்டா? சொல்றி. சொல்லுடி. ஹலோ, கேக்குதா இல்லையா? என்னடி லவ் வந்துருச்சா? ஏய், இப்போ நான் உன்கிட்ட அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. அப்ப பேசி தொலையேன். சும்மா உம்மனங்கொல்லி மாதிரி உம்முன்னு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அது இன்னைக்கு அவன் அசிங்கப்படுத்தினான்ல, நாளைக்கு நான் எப்படிடியா அந்த தெருப்பக்கம் நடந்து போறது? எல்லாரும் பாப்பாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓ, இப்பதான் உனக்கு அது தோணுதா? அப்போ நீ அவனை அசிங்கப்படுத்தும் போது அப்போ உனக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம். ஏய், அப்படி இல்லடி. அப்படிதாண்டி. பாவண்டி, அவன் சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ பிடிக்கலன்னு சொல்லி கூட உன்னை விடாம புடிச்சிட்டு இருக்கான். இப்ப கூட அவன் உன்னை திட்டான் தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவன் உன்னை திட்டலடி. உன்னை திட்டுற மாதிரி திட்டி அவனோட லவ்வ தான் சொல்லிட்டு போயிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹலோ ஹலோ, என்னடி கேக்குதா இல்லையா?